ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நான் இந்த நல்ல நாளுக்காய் கொண்டாட கோடி சோதரம். அடியனை மறைத்து நீ பேசும் இந்த வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகளை திறந்தரலும். எங்களுடைய காரியங்கள் குற்றங்கள் தடையானபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிறந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய அருளாளர் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இந்த காலை வேளையிலே ஏறெடுக்கிறேன். பரிசுத்த சேனை ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற இந்த கான்பரன்ஸ் காலிலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் பொறுப்பாளர்களுக்காகவும் விசுவாச பெருமக்கள் யாவருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வணக்கத்தை வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கென்று கர்த்தருடைய வார்த்தையை சற்று நேரம் தியானிப்பதற்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 28வது வசனம். எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 28வது வசனம். பூமியின் கலையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய உலக நடப்புகளை பார்க்கிற பொழுது அநேகர் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா காரணம், ஒவ்வொரு நாட்டுக்கும் நாடும் யுத்தங்கள் நிமித்தமாக, பொருளாதார தடைய நிமித்தமாக பல வகையிலும் சோர்ந்து போற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அப்படி சோர்ந்து போற மக்களுக்குத்தான் ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏறத்தாழ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜெனிப்பிக்கப்படுவதற்கு முன்பாக சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டது. காரணம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்குத்தான் இந்த வார்த்தை. இன்றைக்கும் நாம் காலையிலே வாசிக்க கேட்டதான சங்கீத பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்துக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி, இந்த வேதம் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற வேதமாய், நமக்கு சத்துவம் கொடுக்கிற வேதமாய் இருக்கிறது. இந்த சத்துவத்தை பெற்றுக் கொள்வதற்குத்தான் நாம் அனுதினமும் இந்த வேதத்தை வாசித்து தியானித்து தேவனுடைய சமூகத்திலே கிடைக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறபடி நாம் கடைபிடித்தோம்னால் வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போவதில்லை. காரணம், பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சோர்ந்து போவது அது இயற்கையாய் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறது. சிலர் சரீரத்தில் சோர்ந்து போகிறார்கள், சிலர் ஆத்மாவிலும் ஆவி சோர்ந்து போகிறார்கள், சிலர் சரீர களைப்பினாலும் சோர்வு வருகிறது, சில நேரங்களில் ஆன்மீக தோல்விகளாலும் சோர்வு வருகிறது. சோர்வு வர ஆயிரக்கணக்கான காரணங்கள் உண்டு. மனிதனுக்கு சோர்வினால் வாழ்க்கையே கசந்து போகிறது, அவருடைய மனம் திடநட்டு போகிறது, மனிதனுடைய வாழ்க்கையிலே தைரியம் குறைந்து போகிறது, மனம் தனித்து போகிறது. நான் இந்த உலகத்திலே பிறந்தது பயனற்றவன், பிரயோஜனமற்றவன், எனக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லி அந்த சோர்ந்து போற நிலையிலே தாழ்வு மனப்பான்மையால் தன் இருதயம் கசந்து போகிறதை, அவன் நோகிறதை பார்க்கிறான். சோர்வு வந்து விட்டால் கூடவே ஒவ்வொரு மனிதனுக்கும் கவலையும் பெற்றுக் கொள்கிறது, கலக்கம் வருகிறது, பயம் வருகிறது, பலவீனம் தானாகவே வந்து ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொள்கிறது. இந்த சோர்வில் இருந்து தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோர்வு வந்து விட்டால் அதில் மேற்கொள்வதற்கு மனிதன் படுவது அநேக காரியங்கள் என்னன்னா,
இந்த சோர்வு இருந்து போது சில பாவ காரியங்களை விழுந்தால் இந்த சோர்வு, இந்த பாவத்தை செய்கிற பொழுது பாவம் என்று தெரியாமலே சில காரியங்களை செய்து சோர்வை போக்கிக் கொள்ள முற்படுகிறார்கள். அது எப்படின்னா, சந்தோஷத்திற்குள் போவதற்காக சினிமாவுக்கு போகிறார்கள், குடிக்கிறார்கள், வெறுத்து பலரோடு சிற்றின்பத்திலே அலைகிறார்கள், சில இடத்தில் அடைக்கலம் தேடுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதனால் பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கிறது. சோர்வு அவர்களை விட்டு விலகுவதில்லை. அந்த சோர்விலிருந்து ஒரு மேன்மை கிடைக்கும் என்று நினைத்து அவர்கள் விழுந்து போகிறார்கள். நமக்கு இந்த வசனங்களிலே சொல்லப்படுகிற காரியம் என்றால், நம் கர்த்தர் சோர்ந்து போகிறவர் அல்ல. கர்த்தர் சோர்ந்து போகிறவர். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு திட நம்பிக்கையை கொடுக்கிறது. இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், கடல் இருக்கிற வரையிலும் அலைகள் எப்பொழுதும் இருக்கும். சாத்தான் இருக்கிற வரைக்கும் சோதனைகளும் மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சோர்வுகளும் இருக்கும். கடலின் மேல் முன்னேறி செல்வதற்கு கப்பல் புதிய அலைகளையோ வீசும் புயல் காற்றையோ கடல் கொந்தளிப்பையோ பொருட்படுத்தாமல் முன்னேறி செல்கிறது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சோர்வுகளை அகற்றி கர்த்தருக்குள் இடமாய் முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நம்ம ஓட கடவோம் என்று சொல்லி எபிரேயர் 12:1 பவுலடிகள் நமக்கு சொல்லுகிறார். சத்துருக்களினால் சோர்ந்து போகாமல் அவர்களை மேற்கொள்ளுகிற வல்லமையும் பலனையும் சத்துருவின் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி போன பொழுது ஏற்கனவே கானானியர்கள் அவருடைய வருகையை எண்ணி, இஸ்ரவேலுடைய வருகை எண்ணி தங்களுக்குள் சோர்ந்து போய் இருந்தார்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்திற்குரிய எல்லாரும் சோர்ந்து போறார்கள் என்று சொல்லி அந்த தேசத்திலே குடியிருந்த மக்கள் சொன்னார்கள் என்று சொல்லி ஜோசுவாவின் புஸ்தகம் 2:9 நாம் வாசிக்க கேட்கிறது. கானானுடைய ராஜாக்களுடைய இருதயங்கள் கரைந்து போயிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அவர்கள் சோர்ந்து போனார்கள் என்று சொல்லி யோசுவா 5:1 சொல்லப்படுகிறது. அன்பு இறை மக்களே, இந்த கான்பரன்ஸ் காலில் கலந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்வது, நம்மை கண்டுதான் சத்துருக்கள் சோர்ந்து போக வேண்டுமே தவிர நாம் அவர்களை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நாம் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொன்னால் எவைகளை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த காலவேளை சற்று குறுகிய நேரத்துக்குள் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவாராக. முதலாவது, நாம் எதிலே சோர்ந்து போகக்கூடாது என்றால், சோர்வு, வேதனை, துன்பம் வருகிற பொழுது ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகக்கூடாது. ஜெபம், அதனாலதான் வேதம் சொல்றது லூக்கா 18:1 சொல்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஜெபம் ஒரு மிகப்பெரிய ராக்கியமாகவும் பாக்கியமாக இருக்குது. அது நம்மை தேவனுடைய கிருபாசனை கிட்டி சேரும்படி செய்கிறது. நம்மை சிருஷ்டித்தவரை நோக்கி நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியா நமக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. ஜெபம் பரலோகம் நம்முடைய சத்தத்துக்கு திறக்கப்பட்டு பிதாவாகிய தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்வதற்கு எத்தனை வழிகளை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணரும்படிக்கு ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜெப நேரத்தில் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறோம். தேவனுடைய சமூகத்தின் ஆனந்தத்தையும் அனுபவித்துக் கொள்கிறோம். ஜெப நேரத்திலே நம்முடைய தேவைகளை எல்லா கர்த்தரிடத்தில் நாம் அறிவித்து ஆமென்றும் ஆமென் என்று பதில் பெற்றுக் கொள்கிறோம். நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரராகிய தாவீது ராஜா சங்கீதம் 65:2 வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். ஜெபத்தின் மூலம் அசுத்த ஆவிகளை துரத்துகிறோம், ஆவியிலே பலன் கொள்ளுகிறோம், அந்தகார வல்லமையில் இருந்து ஜனங்களை விடுவித்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வருகிறோம். அங்கே சாத்தானுடைய கோட்டைகள் சரிந்து விழுகிறது, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நாம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது,
ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனைகள் எல்லாம் வரும், ஆபத்துகள் சோர்ந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் சாலமோன் சொல்லுவார் 24:10 வாயிலாக, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போனது. ஆபத்து வரும்போது சிலர் கலங்குவார்கள், சிலர் பதறுவார்கள். மனிதரிடம் போய் சிலர் ஆலோசனை கேட்டு ஓடுவார்கள். சிலருடைய உற்சாகம் இழந்து அநேகர் நடைபெணங்களாக கூட மாறிவிடுவார்கள். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி. அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று சொல்கிறது. இரண்டாவது காரியம், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தேவனோடு கரம் பிடித்தவா இருக்க வேண்டும். மூன்றாவது, உபத்திரம் வருகிற பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. மனிதனுடைய வாழ்க்கையில் உபத்திரம் உண்டு. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபத்திரத்தை குறித்து சொல்கிற போது யோவான் 16:33 வாயிலாக சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்துவ மார்க்கம் சுபபோகமான மார்க்கம் அல்ல என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். ரோஜாவிலே எப்படி ரோஜா மலரிலே ஒரு முள் இருக்கிறதோ, ரோஜா மலரை போல் ஒரு மென்மையான ஒரு கிறிஸ்தவம் நமக்கு வாழ்க்கை கிடையாது. அது முள் உள்ளதுதான். ஆனாலும் அவைகளுக்கு மத்தியிலே உபத்திரம், முல்லை போல நமக்கு சில உபத்திரங்கள் உண்டு. பாடுகளும் நிறைந்த மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். அதன் வாசல் இடுக்கமான வாசலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எவ்வளவு கொடூரமான சிலுவை மரணம், ஆனாலும் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அந்த சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தவக்காலங்கள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொன்னானது அக்கினியினால் சோதிக்கப்படப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் புடமிடப்படும் போது பொன்னில் உள்ள அந்த தங்கத்தில் உள்ள களிம்புகள், அழுக்குகள் நீக்கி சுத்தமடைந்து அது எப்படி ஒளிர்கிறதோ, அது ஒரு பிரமிப்பாய் பார்க்கப்படுகிறதோ, அதை போல நம்முடைய விசுவாசமும் உபத்திரத்தினால் சோதிக்கப்படுகிற பொழுது அது மின்னுகிறதா இருக்கும் என்று சொல்லி 1 பேதுரு 1:7 சொல்லப்படுகிறது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி ரோமருக்கு சொல்லுகிற போது பவுலடிகள் சொல்கிறார். ரோமர் அவர் 8:18 வாயிலாக என்ன என்றால், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகிறது என்று சொல்லி சொல்லுது. நாம் கிறிஸ்துவுடனே பாடுபட்டால் கிறிஸ்துவுடனே நாம் அரசாடுவோம். நான்காவது காரியம், கர்த்தர் மனுஷனை கடிந்து கொள்கிற பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு மனிதனையும் சிக்ஷித்தார். சிக்ஷித்த தேவன் நம்மை சில நேரங்களிலே கடிந்து கொள்கிற போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. அது சொல்கிற பொழுது நீதிமொழிகள் 3:11 சொல்லுகிறது, என் மகனே, நீ கர்த்தரை சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சித்தித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய சித்தையை கடிந்து கொள்வதற்கும் தண்டனைக்கும் நம்முடைய பிரயோஜனத்துக்கு ஏதுவாக மாறுகிறது. அது சித்தையின் ஆழத்தில் நாம் கர்த்தருடைய இனிமையான அன்பை உணர முடிகிறது. நம்முடைய பாவத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்தம் பங்காய் மாறுகிறது. நாம் கஷ்டமாக நமக்கு தெரிந்தாலும் கர்த்தரோடு இணங்கி அவர் கற்றுக்கொள்கிற நேரங்களிலே பழக அது அதிக நீதியாக சமாதான பலனை நமக்கு தரும் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது காரியமாக, நம் ஆத்மாவிலே சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆத்மாவிலே சோர்ந்து போகக்கூடாதுன்னா, இன்றைக்கும் சொல்லப்படுகிறது, நீங்கள் இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய்
பாதைகளால் செய்யப்படுகிற பலவிதமான செயல்பாடு நிமித்தமாய் அவைகளை நாம் சகித்துக் கொள்ள நாம் பழகுவர்களாக இருக்க வேண்டும். சரீர சோர்வை காட்டிலும் ஆத்மாவினுடைய சோர்வு மிகவும் கொடிதானது. அதை நம்முடைய கட்டாய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கெத்தமனைய தோட்டத்திலே என் ஆத்மா வியாகுலம் அடைந்த போது அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், என் ஆத்மா மரணத்துக்கு வியாகுலம் படுகிறது என்று சொல்லி. ஆத்மா சோர்வு, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டு இருக்கிறது என்றார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார் என்று சொல்லி ஏசாயா 53வது அதிகாரத்திலும் சொல்லப்படுகிறது. அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தது. அவர் சோர்ந்து போய் விடவில்லை. அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைய காலையிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது பலவிதமான சோர்வுகளை குறித்து நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆறாவது காரியம், நற்கிரிகள் செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் நற்கிரிகள் செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் கேடுகளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏழாவது, நன்மை செய்வதிலே நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. அன்பு சகோதரர்களே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று தெசலோனிக்கேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச குடும்பத்தாருக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்யும் போதெல்லாம் கர்த்தர் அதை தனக்கே செய்ததாக எண்ணி மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பசியாயிருந்தேன், எனக்கு போசனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்கள் அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். அதனால் நன்மை செய்வதில் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் கால வேளையிலே சோர்ந்து போறவர்களுக்கு அந்த சோர்விலிருந்து மீட்டெடுப்பதற்கு 7 விதமான காரியங்களை சொல்கிறார். ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகக்கூடாது. 2வது, ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகக்கூடாது. 3வது, உபத்திர காலங்களிலே சோர்ந்து போகக்கூடாது. 4வது, கர்த்தர் நம்மை கடந்து கொள்கிற பொழுதிலே சோர்ந்து போகக்கூடாது. 5வது, ஆத்துமாவிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. 6வது காரியம், நற்கிரிகள் செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. 7வது, நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்கிறார். அந்த தேவன் சோர்ந்து போகிற மக்களுக்கு வேதத்தின் வாயிலாக இந்த 7 விதமான காரியங்களிலே நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். ஏன்னா நாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தை நமக்கு கிரியை செய்யும்படியாக, சோர்ந்து போகிற மக்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அதிகால வேளையில் சுவாமி பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தின் வாயிலாக உங்க வார்த்தைகளை சற்று நேரம் தியானிக்க எங்களுக்கு கொடுத்துங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனே சுவாமி, இன்றைக்கும் உலகத்தில் நடக்கிற பல விதமான காரியங்களை பேசுறாஜா. பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, ஆண்டவரே இன்னைக்கு கடைகள் திறக்கப்படவில்லை என்று ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. இது உலக பிரகாரமான காரியம். ஆனால் ஆத்மாவிலே உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு ஊழியர்களை பலப்படுத்துகிற உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பிள்ளைகள் ஓடுகிற ஓட்டத்திலே சாமி சோர்ந்து போகாமல், நடந்தாலும் களைப்படையாமல் இருக்க கர்த்தர் இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆட்சி தேய்ச்சி பலப்படுத்த சொன்ன கர்த்தரும் ரட்சகருமானாலும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அருமையான தேவ செய்திக்காய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கர்த்தரை சோத்தரிப்போம்.